Yeah. அப்படின்னு வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ஆஹ், அடுத்து என்ன செய்யணுமோ நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போகலான்றேன். இது என்னன்னா எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. ஓகே ஃபைன், ஆரம்பிச்சிருவோமா? வில் ஸ்டார்ட். Yes, sir. Okay ma. So you have your reference, so I don't have to show you the reference, இல்லையா? Yeah, So I have it, sir. what I'm going to do now is I'm going to take there is something called do you have the same or you bought them loose, இல்லையா? ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி எதுவும் இருக்கா? ஆரஞ்சோ இல்லாட்டி ஆரஞ்சு கலர் மாதிரி எதுவும் Yes, இருக்கு? Do I you have have it? orange. Yeah. You have orange. Like my orange is somewhere else. So நான் வந்து இந்தியன் ரெட்னு ஒன்று எடுக்கிறேன். இந்தியன் எல்லோ அப்படின்னு, ரெட் இல்லை இந்தியன் எல்லோன்னு ஒன்று இருக்கு. இட்ஸ் லைக் ஆரஞ்சு. என்னாச்சு? இந்த இருக்கு, இந்த இந்த ஆரஞ்சு மாதிரி இருக்குது, சரியா? ஸோ ஐம் கோயிங் டு டேக் தட் Sir, அண்ட் ஐம் கோயிங் டு actually, டேக். ஆமா, I bought one orange, which I'll show you. This, other than cube, I bought one or two of these. ஓ, இது அக்ரிலிக்கா? Camel acrylic. ஓகே ஓகே ஓகே. It says multi-surface. Okay, multi-surface and this it can be painted on several surfaces. நான் வால்ல Okay. பண்ணலாமேன்னு நினைச்சு வாங்கினேன். ஓகே, ஆமா. கிளாஸ்ல Use கூட பண்ணிக்கலாமா? செய்யலாம்னு போல இருக்கு. ஆமா, பண்ணலாம். I mean, the name outside is chrome yellow, but it looks like orange. குரோம் எல்லோ இஸ் இல்ல, உள்ள திறந்து பார்த்தானே இட் மைட் பி டிஃப்ரெண்ட். No, it looks orange inside. இப்பதான் திறந்து இன்சைட் ஓகே ஓகே ஃபைன். ஆமா, அந்த இது மேல அந்த டிரான்ஸ்லூசண்டா இருக்கிறதுல ஆரஞ்சு தெரியுது. ஸோ ஃபைன், தட்ஸ் ஃபைன். சரியாம்மா? இப்ப என்ன செய்ய போறேன்னா, நான் வந்து இந்த கலரை எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் ஒயிட்டையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிற போறேன், எல்லோவையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிற போறேன். ஏன்னா இதெல்லாம் இருக்கு அங்க. எல்லோ வந்து ஆக்கர். ஆமா, மல்டி சர்ஃபேஸ் போடுறதுனால ஒண்ணும் மாறிடாதுல்ல சார்? எதுமா? மல்டி சர்ஃபேஸ்னு போட்டுக்கிறதுனால ஒண்ணும் மாறிடாதுல்ல? இட்ஸ் இல்ல அக்ரிலிக் இல்ல கலர். இல்ல இல்ல, அதாவது கலர் வந்து அக்ரிலிக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதோட கேரக்டர் வந்து whether it's going to be HD acrylic color or Camel or whatever company acrylic color, or even if it is fabric color which is acrylic color, or any opaque, this is opaque acrylic color. இன்னொரு அப்ப as against the transparent acrylic color which is glass color, glass paint ன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? கிளாஸ்ல பெயிண்ட், அதுக்கும் இதுக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். இது அது டிரான்ஸ்பரண்ட், இது வந்து ஒப்பேக், அவ்வளவுதான். சரியா? இப்ப வந்து என்னன்னா ஆல் தீஸ் கலர்ஸ் வில் ஹாவ் த சேம் கேரக்டர் இன் த சென்ஸ் when they dry they will be slightly darker. சரியா? நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா they will become translucent. திக்கா எடுத்து வச்சோன்னா they will be opaque. இப்போ these are the characters which is common to all acrylic, all kinds of acrylic colors. சரியா? இப்ப நான் வந்து இந்த இடத்துல எல்லாம் டார்க் வச்சுட்டேன். இங்கெல்லாம் டார்க் வச்சிருக்கேன். இங்க அதாவது இந்த இடத்துல டார்க் வச்சிருக்கேன், இந்த இடத்துல டார்க் வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து லைட் கலர்ஸ் அங்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா the dark colors will be separated from the light colors. Okay. That's exactly what you will have to see. I don't think you have done that, yeah? I actually tried, sir, but my gloss medium வச்சு நான் பண்ணும்போது அது மேலாப்ல வராம ஃபுல்லா ஒபேக்கா வந்தது. அதனால I stopped that part. இல்ல, ஒப்பேக்கா வந்தாலும் தேய்ச்சி விட்டுறலாம், எட்ஜஸ் மாத்திரம் தேய்ச்சி விட்டுறலாம். Okay, so I won't do now with you. I'll just watch the video and do it later. Okay, fine. சரியா? அப்படின்றப்ப நான் வந்து டெக்னிக்ஸ சொல்லிக்கிட்டே I think I can rush through, இல்லையா? அதாவது I can go. You can do it at your pace. ஆமா, யா, சரியா? அப்படின்னா
அப்படின்னா நான் டக்குன்னு இதை வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் டுமாரோ ஐ எம் லீவிங். கரெக்ட் ம் ஓகே சார். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த பிரஸ்ட்ரோல 1080 1008 சீரிஸ் வாங்கினேன். யூ டோல்ட் மீ யூ ஆர்டர். சரியா? இது இது புதுசு, இது பழசு. ஆக்சுவலா ஃபில்பர்ட் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஃபில்பர்ட் இல்ல. ஓ அவங்க எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரெகுலர் பிரஷ் தான் கொடுத்துருக்காங்க. தட் டசன்ட் மேட்டர் டு மீ மச். நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, ஒன்னு எடுக்கிறேன். ரெண்டுமே ஒன்னு தான். ஒன்னு திஸ் பிரஷ் இஸ் யூஸ்ட் பிரஷ், திஸ் பிரஷ் இஸ் அ ஃப்ரெஷ் பிரஷ். ஓகே கலர்ஸை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டே போக போறேன். I'm going to start with this area and see what it looks like when I keep the ஆக்சுவலா இப்படி திருப்பி வச்சா இருக்கானா சிறுசாயிரும். அதான் ப்ராப்ளம். எனிவே நான் இங்க வச்சு எங்க வச்சு பார்க்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, அங்க வச்சு பார்க்கறேன்னா நான் என்ன செய்யறேன்னா, ஐ ஆம் அந்த முன்னாடி நம்ம அந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ஸ் ஆர் கோயிங் டு கைட் அவர் டெக்ஸ்சர். சரியா? இப்போ வந்து கைடு வந்து இந்த டெக்ஸ்சர் கைடும் இருக்கும், அங்க இடையில வந்து ஒரு டார்க் லைன்ஸ் வர்றதும் அது ஹெல்ப் பண்ணும். இப்ப என்ன செய்யறேன்னா, எனக்கு இந்த கலர் என்னவா ரியாக்ட் பண்ணுதுன்னு பாக்குறேன். இட்ஸ் ரியாக்டிங் எக்ஸாக்ட்லி த வே ஐ வாண்ட் இட் டு ரியாக்ட். ஒரு ஆரஞ்சு ஸ்டோன் ஒன்று வருது, விச் இஸ் குட். ஓகே, இப்ப ஹெச்டிஆர் இருக்கிறதுனால நல்ல ஒப்பேசிட்டி இருக்கு. இதுக்கு ஹெச்டிஆர் இல்லாமல் இருந்தா நான் மீடியம் இவ்வளவு சேர்க்கறதுக்கு இது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப இல்ல எனக்கு. இப்ப அங்க ஒரு there is a kind of pattern on the shell. If you can look at the original the photograph, a reference photograph, and see how I am interpreting it. I am not copying it, I am interpreting it. இப்ப இந்த ஸ்பைரலும் அந்த ஸ்பைரலும் சேர்ற இடம் ஒரு லைட்டா இருக்கு. அந்த எல்லோ ஸ்டோன் வருது லேசா. அது ரொம்ப சென்சிட்டிவா நான் வந்து ஹேண்டில் பண்றேன். என்ன செய்யறேன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து லேசா தெரியற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே நான் அதை கொண்டு போறேன். லேசா ஏத்துறேன் கலர். Deliberately I am having as little color as possible, but the visibility should be there. இப்ப இங்கெல்லாம் ஹைலைட் வரப்போகுது இல்லையா? As you can see, இந்த இடத்துல ஹைலைட் வரப்போகுது. ஆனா நான் வந்து இங்க எல்லோ அப்படி வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த ஹைலைட்டுக்கு கீழே இப்ப ப்ரௌனும் தெரியும், எல்லோவும் தெரியும். அப்படியே வந்து இங்க வந்து கொஞ்சம் எல்லோஸ் தெரியுது எனக்கு. அப்ப ஐ ஆம் interpreting what is there on the reference material. I am not copying it. Okay. There's a difference between copying and interpreting. இப்ப என்னன்னா, இங்க இருக்கிற இது வந்து இப்ப சப்போஸ் இது வந்து ஒரு மிலிட்டரி எம்பளமா இருக்குன்னு வச்சுக்கிறோம். Instead of a snail, if this is a military emblem, இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு டெம்பிள், அந்த எம்பளத்துல ஒரு டெம்பிள் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருந்துச்சுன்னா, ஐ கான்ட் மேக் தட் லுக் லைக் அ பக்கெட். பிகாஸ் that will have a certain meaning. ரெஃபரன்ஸை விட்டுருவோம். ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கு, அது விட்டுருவோம். அது வேற. ரெஃபரன்ஸ்க்காக சொல்லல நான். என்னத்துக்காக சொல்றேன் அப்படின்னா, இட் வில் ஹாவ் அ மீனிங் டு இட். அந்த இடத்துல அந்த டெம்பிள் மாதிரி இருக்கிறதுக்கு மீனிங் இருக்கும்.
இப்ப நான் வந்து வேற என்னமாச்சும் போட்டேன் அப்படின்னா ஆ அதை பாக்குற ஆளுகளுக்கு இல்லையே இது இப்படி கிடையாது. ஏன்னா அ- அந்த எம்பளத்தை நான் வரைய வேண்டி இருந்துச்சு அப்படின்னா நேச்சுரலி ஐ எம் டூயிங் இட் ஃபார் சம் ஆர்மி பீப்புள். ம் ஸோ தே வில் இமிடியட்லி நோ இல்லையே அந்த இடத்துல வந்து ஒரு டெம்பிள்ல இருக்கணும், அந்த பெட்டாலியன் எம்இஜி மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் அது ம் அதை வந்து எப்படி போட்டானே இருந்தாலையோ இல்லையா அது இப்படி வரையான்னு சொல்லுவாங்க. ஆஹா பட் ஹியர் யா இந்த இதுல வந்து ம் ஒரு பிளாக் ஒரு ஆரஞ்சு ஒரு எல்லோ தான் இருக்கே தவிர ம் இங்க வந்து எம்பளம் இல்லை இது. ஆமா ஓகே அதனால நான் வந்து கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஓகே என்னன்னா இப்ப இந்த இடத்துல எல்லோயிஷா இருக்கிறது இந்த இடத்துல ஆரஞ்சிஷ் ஆகுது, ஒரு ஆமா லேசா ரெட் சேருது அந்த இடத்துல. ம் ம் நான் பர்ன்ஸ் ஏன் நான் மிக்ஸ் பண்றதுக்கு பதிலா ரெட் மிக்ஸ் பண்ண போறேன். ம் அதாவது நான் வந்து ஐ எம் ஸ்டிக்கிங் டு த ஒரிஜினல் ஒன்லி வேர் ஐ சி that that being red is beautiful, ஓகே that being yellow is not beautiful னு எனக்கு தோணுது. ஓகே ஆ So I change it. ஓகே இப்ப சப்போஸ் when you're doing it அந்த இடத்துல வந்து for whatever reason ம் you you keep a accidentally or for whatever reason you keep a green ம் and and surprisingly you realize that it looks nice. ஆ அப்ப ரெட்டா விட்டுறலான்றேன், கிரீனா விட்டுறலான்றேன் நான். ஓகே இட் கேன் பி கிரீன், வை நாட்? யா இல்லையே உங்கதுல இப்படி இருக்கே, அந்த ஒரிஜினல் அப்படி இருக்கு உங்கதுல இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தட் வாஸ் மை ரெஃபரன்ஸ். ம் இப்ப காக்கா படம் ஒண்ணு வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப அந்த இது வரைஞ்சோம், ஈகிள். ஆமா ஈகிள் வரைஞ்சப்ப என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் அது ஐ டோன்ட் நோ இஃப் யூ சா த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். ஐ முந்தின திங்க் நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா பார்த்திருப்பேன். போஸ்ட் பண்ணியிருந்தேன். தென் ஐ டெஃபினெட்லி வுட் ஹவ் சீன். அப்ப அது அது செய்யும் போது என்ன ஆச்சுன்னா நம்ம ஊர் கைட்டுன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? ஆமா அதாவது அதையும் வந்து அந்த இந்த ஃபேமிலி தான், மீனிங் ஆமா ஈகிள் ஃபேமிலி தான் அது. யா கைட்டுன்னு சொல்லுவோம் அதை, இல்லையா? அந்த அந்த கைட்டை வந்து கைட்டோடைய ஹெட் ம் பீக்ல வந்து ஜாயின் ஆகிறது ம் ஒரு பம்ப் இருக்கும் கரெக்டா அந்த ஆம், இது முடிஞ்சதும், பீக் பீக் முடிஞ்சதும் ம் ஆ, அப்படியே மேலே ஏறும். அது ம் மேலே ஏறிட்டு தான் ஃபிளாட் ஆகும். ம் அப்படியே ஃபிளாட் ஆகி மீனிங் ஹரிசான்டலா ஃபிளாட் ஆகி ஆ, ஆ, பின்னாடி போய் சேரும். ம் சரியா? இதுல என்ன ஆகுதுன்னா அதாவது நான் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய இந்த இந்த இது கோல்டன் ஈகிள். ம் சரியா? இது பால்ட் ஹெட்டட் ஈகிள் கிடையாது, கோல்டன் ஈகிள். இங்க இருக்கக்கூடிய ஈகிளுக்கு பீக்ல இருந்து அப்படியே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா போகுது. அதனால அந்த டிராயிங்கை மாத்தினேன் நான். ம் சார் இப்போ திஸ் டெக்னிக் விச் ஆர் டூயிங் நோ ஆ, எனக்கு அவ்வளவு சப்போஸ் இட் கம்ஸ் அவுட் ஒபேக் வாட் ஷுட் ஐ டூ டு மேக் இட் லைக் ஒப்பேக்கா தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலா. பட் இட் லுக்ஸ் வெரி லைக் ஜென்டில் அண்ட் டெக்ஸ்சர்டிங். பிரஷ்ஷை வந்து நான் வந்து அதாவது எப்படி எப்படி வைக்கிறேன்னா இப்ப இந்த இடத்துல இந்த இடம் தெரியுதா, இந்த இடம் தெரியுது இல்லையா? இப்ப என்னன்னா இப்ப எப்படி வைக்கிறேன் அப்படின்னா அப்படி வைக்கிறேன், அப்படி வைக்கல, அப்படி வைக்கல. ம் நான் வந்து அப்படி வைக்கிறேன். அப்ப வந்து அப்ப கீழே இருக்கக்கூடிய கலர் தெரியுது இல்லையா? யா அதனாலதான் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே தவிர டிரான்ஸ்பரண்டா இல்ல அது ஆக்சுவலா. சரி ஓகே
but I don't have this brush. The சின்ன zero brushலயே பண்ணலாம்ல சார்? என்ன பிரஷ்மா இருக்கு? Zero brushலயே பண்ணலாம்ல நார்மல் பாயிண்டட் டிப்? ஜீரோ வேண்டாம், 2 Okay. இல்லாட்டி 4 செய்யலாம். Yeah, 2 I have. Okay. Just a minute, I'll switch off the fan and come. Yeah, okay. என்னன்னா அது பெயிண்ட் வந்து இட்ஸ் drying very fast on the brush itself. Mm. ஒயிட் வைக்கும் போதும் அப்படிதான் வைக்க போறேன் நான். Mm. அதாவது சென்சிட்டிவ் டச்னு ஒண்ணு சொல்றோம் நம்ம. Mm. இப்ப நான் வந்து என்ன செய்யணும்னா, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஆஃப்டர் அ லிட்டில் வைல் Mm. the recording frame Mm. is not seen. அதனால உள்ளதான் வந்துருச்சா இல்லையான்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால I let switch off and then